சார் 15 வீட்டுக்கு வந்து லோ வோல்டேஜ் தான் வருது சார். மற்ற வீட்டுக்கெல்லாம் இருக்குது. இப்போ ஃபால்ட்டிங் ஓகே, அதுக்கு எப்படி சம்பந்தம் சார்? காலங்காலத்தில் வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரம் பவர் கட் பண்ணாங்க. ஜெய்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்கிறது, அவர் ஸ்டாஃப்லாம் லீவில் இருக்காங்க, பார்த்து அனுப்புகிறோம்பா அப்படின்றாரு. எங்கே வந்தார் சார்? கேட்டால்னா அப்படியே இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸான பதிலாக சார். ஒரு நாள் நாங்கள் பில் பே பண்ணலன்னா நீங்கள் சும்மா விட்டுறீங்களா? பெனால்ட்டி போடுறீங்களா? பீஸ் கைட்டு போகிறாங்கல்ல. லோ வோல்டேஜுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். அப்போ காசு வாங்குறீங்களா சார்? பிஐபி ஏரியாவுக்கு கேட்டால் வந்து டியூட்டிக்கு வராங்க பாருங்களா, அவங்க வந்து ஃபால்ட் வரும்போது ட்ரிங்க்ஸில் வராங்க, அவங்க குடிச்சிட்டு வர்றது. இருக்கும்போது ஒரு வாட்டி கரண்ட் போயிட்டு ஒரு 6:30 போல தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் சமைச்சு குழந்தைக்கு ஒரு 9 o'clock கிட்ட சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே மறுபடியும் 9:30க்கு கரண்ட் போயிடுச்சு. இன்னும் வரைக்கும் வரல. 2 கால் மட்டும் அவர் அட்டன் பண்ணார். அடுத்த கால் எல்லாமே பிஸி மூட்லேயே தான் இருந்தது. இந்த பையன் இப்போ இங்கே வந்து நான் காத்தோட்டமாக நின்றனால தான் தூங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் லேட் ஆனாலுமே காலையில் 10 o'clockலாம் கரண்ட்டை பிடுங்கிறதுக்கு வந்துடுறாங்கல்ல. அதே மாதிரி எங்களுக்கு கரண்ட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது இருந்தால் இப்போ நாளைக்கு காலையில் நாங்கள் வேலைக்கு போகணும், எல்லாருமே வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நிலைமையிலுமே கரண்ட்டுன்றது தான் இம்பார்ட்டன்ட். வேறு எதுவுமே அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கரண்ட் கொடுக்கணும்ல. நம்ம காசு கட்டி தான் அந்த கரண்ட்டுமே யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீயாக யாருமே தரல. அந்த கரண்ட்டுமே நம்மளுக்கு அடிப்படை தேவையே நம்மளுக்கு இல்லைன்னும் போது எப்படி? ஒரு 9:30க்கு போச்சு, இப்போ 12:30க்கு மேல ஆகுது. ஒரு 60 நாளைக்கு மேலேயே இப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இல்ல, மேபி ஒரு வாட்டி போகும், கொஞ்சம் ஒரு 1/2 an hour வந்துடும். இப்பதான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு கரண்ட். என்ன கொஞ்சம் தொழில் தான் முதலமைச்சர் வீடியோ இருக்குது. நீங்க ஒரு மாசம் கரண்ட் இல்லன்றீங்க, அது என்ன ஒரு அலட்சிய போக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, அலட்சியம் தான் சார். 50 நாளா விட்டா சார் ரீல்ஸ் போடுறாங்கல்ல. அப்ப மக்களுடைய அடிப்படையை பார்க்கல. அதான் அடிப்படை தேவையே இல்லைன்னு போது ஒரு அலட்சியம் தானே. அடிப்படை அலட்சியமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடிப்படை தேவை. நான் வந்து பாலவாக்கத்தில் மணிமேகலத்தில் குடியிருக்கேங்க. கடந்த நேற்றுக்கு முன்தினம் இதே நிலைமை தாங்க. 2:30 மணிக்கு காலைல 9 அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு போனது, 2:30 மணிக்கு கரண்ட் வந்துச்சு. நேற்று ஆனால் கொஞ்சம் அப்படியே சுமாராக இருந்துச்சு. இன்றைக்கி காலைல 9 மணிக்கு போச்சு. 9 மணிக்கு போய்ட்டு திருப்பி இது வரைக்கும் வரல. நாங்கள் வந்து இப்போ இல்லை இதே நிலைமை தான் தொடர்ச்சியாக ஒன்று விட்டு ஒரு நாள் இதே நிலைமை தான். பட் நாங்களும் ஆஃபீஸில் வந்து பார்க்குறோம். ஏஐ நம்பரு எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏஐ நம்பர் இல்லை ஏஐ நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ நம்பர் சுவிட்ச் ஆஃப், தமிழ்நாடு ஹெல்ப் லைன், இபியோட தமிழ்நாடு ஹெல்ப் லைனுங்கிறது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரிசல்ட்டு பாலவாக்கத்தில் வந்து ஓவர் மேலே உள்ள லைன் வந்து லோடு போயிட்டு, அதாவது லாரி போயிட்டு லைன் கட் ஆயிடுச்சுன்னு. பாலவாக்கத்தில் மெயினில் இந்த லைனும் அந்த மாதிரி இல்லை. மெயினில் இந்த லைனும் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்து கேபிளை கொண்டு வந்துட்டாங்க. எந்த லைனுமே மேலே ஓவர்டேக் லைனே கிடையாது, எல்லாம் கேபிள் தான். 9 மணி 8:30 9 மணி போச்சு. இப்போ மணி வந்து என்ன ஆச்சுன்னா மணி 12:28 12:30 இது வரைக்கும். ஆனால் இந்த ஹெல்ப் லைனில் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பாலவாக்கத்துலையா இந்த மாதிரி லைன் மேலே லாரி போச்சு, அறுந்து வந்துருச்சு. நான் கேட்டேன் என்னங்க இது, பாலவாக்கத்தில் எங்கே லைன் இருக்குது? எந்த லைனும் அந்த மாதிரி கிடையாது. எந்த லைனும் கிடையாது. ரெண்டாவது அந்த ஆஃபீஸில் எந்த ஸ்டாஃபும் கிடையாது. இல்லை டெய்லி இதே ப்ராப்ளம் தான். எங்களுக்காக இப்போ அவங்க நாங்களாம் வேலைக்கு ஓடணும், அவங்க விட்டு பசங்க காலேஜ் போகணும். என்ன நாங்கள் குழப்பத்தை எடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
நாங்கள் போய் 12 மணி 2 மணிக்கு படுத்துட்டு காலைல பசங்க காலேஜ் போக மாட்டேங்குதுங்க, வேலைக்கு போக மாட்டேங்குதுங்க. நாங்கள் பொழப்பை எப்படி நடத்துறது? ஏன் நீ பகல் ஆஃப் பண்ணிட்டு எது வேணால் பண்ணலாம் இல்லையா? இப்போ தினந்தோறும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றீங்க. ஆமாம், சம்மந்தப்பட்ட நேரில் பகல் யாரும் பார்க்குறது இல்லைங்க, பகல்லாம் பார்க்குறது. நீங்களே பார்த்தீங்க ஆஃபீஸில் யாராவது இருக்காங்களா? நைட் ஷிஃப்ட்டு ஆள் இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டு குறைஞ்சது ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா பாலவாக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டு உள்ள ஏரியா பாலவாக்கம். இங்கே வந்து குறைச்சி ஒரு பெரிய ஏரியா தான். இங்கே ஒரு 4 இதாக ஒர்க்கராவது இருப்பாங்க, ஒருத்தம் கூட கிடையாது. எங்கே போனாங்கன்னு தெரில. இன்னும் இதேமாரி நிலைமை இருந்தால் எப்படி போவோம்? மக்கள் எப்படி ஏங்க அவன் பொழப்பை தேடி ஓடணுங்க, அவன் பொழப்பை தேடி ஓடணும், அவன் வாழ்க்கை தேடி நடத்தணும். நாங்கள் வந்து ஏங்க இன்றைக்கி 6,000 சில்லரை நான் கரண்ட் பில் கட்டியிருக்கோம். 1 ரூபா 2 ரூபா 6,100 கரண்ட் பில் கட்டியிருக்கோம். என்ன நான் ஒரு நாள் பெனால்ட்டி, நான் ஒரு நாள் கரண்ட் பில் நான் ஒரு நாள் விட்டுட்டு கட்டுறேன். எனக்கு டியூ முடிஞ்சிச்சுங்க. 15 இப்போ 3ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 4ஆம் தேதி கட்ட எனக்கு பெனால்ட்டி வாங்க இருப்பாங்களா? நீ மாதம் இந்த மாதிரி பண்ண அப்படி, நாளுக்கு இப்படி பண்ண அப்படி, அப்போ இதுக்கு பெனால்ட்டி யார் கொடுப்பா? என்னுடைய காசு நீ வாங்குறீங்க, இதுக்கு பெனால்ட்டி யாருக்கு கொடுக்குறது? நீ என் காசு நான் ஒரு நாள் கட்டலைன்னா என்கிட்ட பெனால்ட்டி கேட்குறீங்க. நீங்கள் ஒரு நாள் சப்ளை இல்லை, நீங்கள் அதுக்கு என்ன எங்களுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் சிஎம் பதில் சொல்ல சொல்லுங்க. இல்லைங்க ஒன்றும் கிடையாது. நீலாங்கிறேன். ஆமாம், ஏங்க அவங்க வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்குங்க. அவர் கோடீஸ்வரர், அவர் வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்கும், அவர் வீட்டில் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவர் எல்லாமே இதாக இருப்பார். மக்களுக்கு அப்படி கிடையாது. மக்களை பற்றி யாருக்கும் கவலைப்படுறாங்க? மக்களை பற்றி யாரும் கவலைப்படல. ஆமாம், எங்களோட கருவை தான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற பகலில் மெயின்டெனன்ஸ் பகலில் பண்ணலாம் இல்லையா? ஆனால் உங்கள் பேர் சொல்லலாம். என் பேர் வைத்திலிங்க. 38 அம்பேத்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். டெய்லி கரண்ட் போகுது, 2 ஹவர் 3 ஹவர் டெய்லி போகுது. இதை நான் வந்து ஏஐ போய் பார்க்கலாம் பார்த்தா ஏஐ அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். இது டெய்லி நடந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறோம். நானும் வந்து ஏஐ பார்க்கலான்னு வரலாம், அந்த ஸ்டாப் வரணும், ஸ்டாப் இல்லை, எல்லாம் லீவு, இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் முடியும்னு தெரியல. இப்போ வந்து பாருங்க, பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்கும்போது இப்போ 3-4 மணி நேரமா கரண்ட் இல்லை. அந்த பிள்ளைய வெளியே ரோட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. இங்க வந்து பார்த்தா ஒரு ஆள் இல்ல. பாருங்க, ஏ நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆஃப், டி நம்பருக்கு போட்டா சுவிட்ச் ஆஃப், எல்லாருமே வந்து சுவிட்ச் ஆஃப்னா யாருக்கிட்ட பதில் சொல்றது? எதுவுமே ரொம்ப கை புள்ளை வச்சு நடு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இதை விட என்ன நிலைமை வேணும்? கொஞ்சம் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து, இல்ல இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இது மேல வரையும் போய் இது உடனடியே நடவடிக்கை எடுத்து இதை கரண்ட் இனிமேட்டு போகாத அளவுக்கு செய்தா போதும். வேற ஒன்று, இபி பில்லு போன வாட்டி வந்து 5,500 வந்துச்சு. இந்த ட்ரிப்பு 11,000 ரூபா வந்துச்சு. இந்த 11,000 ரூபா வந்ததுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பார்த்தா ஆஃபீஸில் யாருமே இல்லை. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது? லெட்டர் எழுதி எடுத்துன்னு போயிட்டேன். யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இப்போ பார்த்தா இல்லை, ஆளே இல்லாத இடத்துல நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? இதான் ஏன் பேர் சார்? அது என்ன சார், சி சைடு மட்டும் கரண்ட் போகுது, ஆப்போசிட் சைடு கரண்ட் போகுது. என்ன கணக்கு சார் இது? இல்லை நாங்கள் இப்போ அங்கேருந்து வரேன் சார், பெரியார் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். நான் 50 நாளாக இந்த பிரச்சனை தான் சார். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்க வேணாமா? பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க, சாதாரண ஊழியர்கள் இருக்காங்க, ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. வந்தால் தூங்கணும் சார் ராத்திரி நிம்மதியா. எத்தனை நாள் சார் இதே பிரச்சனையாக இருக்குது? 50 நாளாக இப்படி தான் சார் ஓடுது. 50 நாளாவே வரல சார். எது ஒரு முடிவு இல்லை சார். போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணால் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? வர்றாங்க, பார்க்குறாங்க, பார்த்து 10 நிமிஷத்தில் போயிடுது சார். திரும்ப அதுக்கு வந்து ஒரு கண்டினியூவா இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் இருக்குது? ஆமாம், அப்போ மாத்திரம் போட்டு போகிறாங்க சார். மட்டும் போடுறாங்க. இந்த 50 நாள் என்ன பிரச்சனை சார்? ஆட்சி மாறுச்சுல்ல, அதுக்கு முன்னால இதுக்கு முன்னாடி இது கிடையவே கிடையாது சார். நான் வந்து வேணும்டோ இல்லை இந்த ஆட்சி மேலே குறை சொல்லணும் அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த 50 நாளை விட்டா சார் நடந்துக்கிட்டு. அது என்ன காரணம்னே தெரியல சார். இது கடுமையான வெயில் டே சார். பகலில் பூரா அப்படி வேக்காட்டில் வரோம் நாங்கள். எப்படி வெயில் அடிக்கும் உங்களுக்கே தெரியும். சரி, ராத்திரி வந்து நிம்மதியாக தூங்கணும் சார். காலைல கரெக்டாக 9 மணிக்கு படைக்கு போகணும் சார். மோட்ரு இல்லை, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் இருந்தால் தானே மோட்ரு போட முடியும். என்னதான் என் பேர் சிக்கந்தர் சார். நான் பெரியார் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார்.